வணக்கம். மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமை என்பது ராகு பகவானுக்கும் உரியது, சனி பகவானுக்கும் உரியது. நேற்றும் இன்றைக்கும் ராசி பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. பெரிதாக மாற்றமே இல்லை ராசி பலன்களை பொறுத்தவரை. நேற்று 3 ராசிகளுக்கு நன்றாக இருந்தது, இன்றைக்கும் அதே 3 ராசிகளுக்குத்தான் நன்றாக இருக்கிறது. எனவே அதையே திருப்பி போட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். சனி பகவான் உதவி செய்கிற ராசிகள் இன்னும் ஒரு வருடத்திற்கு 3: மேஷம், தனுசு, கன்னி. ராகு பகவான் இன்னும் ஒரு வருடத்திற்கு உதவி செய்கிற ராசிகள் 3: ரிஷபம், மகரம், துலாம். அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பணிவு முக்கியம். கர்வம் குறைக்கணும். மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி. 2 மந்திரமும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். அனுகூலமான எண் 4, கிழக்கு, வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் அம்மனுக்கும் விநாயகருக்கும் தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். அரை மணி நேரம் படிங்க. ஜெயகாந்தன்கிற பேர் இருந்தா சரி, ஜெயகாந்தன். ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு அல்லது மோர் சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் இல்லை. மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி. 2 பேரும் சகோதரர்கள். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, வடக்கு, மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் அம்மனுக்கும் விநாயகருக்கும் தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். அரை மணி நேரம் படிங்க. ஜெயகாந்தன்கிற பேர் இருந்தா சரி, ஜெயகாந்தன். ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு அல்லது மோர் சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாளைக்கு இதுதான் பலன். வெள்ளி, சனி 2 நாளும் மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் புலோமை தேவியே போற்றி, புலோமை தேவியே போற்றி, புன்னை நல்லூரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லதுன்னு சொன்னோம், அது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். தயவு செய்து நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 1, வடக்கு, மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் அம்மனுக்கும் விநாயகருக்கும் தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். அரை மணி நேரம் படிங்க. ஜெயகாந்தன்கிற பேர் இருந்தா சரி, ஜெயகாந்தன். ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு அல்லது மோர் சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வெள்ளியும் சிறப்பில்லை, சனியும் சிறப்பில்லை. எனவே நிதானம், பொறுமை. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் காலகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 6, கிழக்கு, மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் அம்மனுக்கும் விநாயகருக்கும் தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். அரை மணி நேரம் படிங்க. ஜெயகாந்தன்கிற பேர் இருந்தா சரி, ஜெயகாந்தன். ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு அல்லது மோர் சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வெள்ளியும் சிறப்பில்லை, சனியும் சிறப்பில்லை. கவனம், பொறுமை, நிதானம். வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு, சிவப்பு. நிதானம், பொறுமை, கவனம். 2 நாட்கள். வசதிப்பட்ட நேரத்தில் அம்மனுக்கும் விநாயகருக்கும் தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். அரை மணி நேரம் படிங்க. ஜெயகாந்தன்கிற பேர் இருந்தா சரி, ஜெயகாந்தன். ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு அல்லது மோர் சோறு கொடுங்க.
குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் வெள்ளி சனி 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம், கலக்குறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் திருஷ்டி இருக்காதவங்க மேல மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஓம் பார்கவியே போற்றி, பார்கவியே போற்றி, பதுமனே போற்றி. 2 மந்திரமும் ஓடணும். நிதானம், பொறுமை. ஏன் பொறுமை? வெற்றி அதிகமா வரும். இந்த 2 நாட்களிலும் 3 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கு. அதுல ஒண்ணு உங்களுது, அதனால சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. விநாயக பெருமானுக்கு கோயில்ல வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு கருப்பு துணி அல்லது நீல நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. நிதானம், பொறுமை, வீண் செலவு, வீண் கவலை வருகிறது. நிதானமாகவும் பொறுமையாகவும் இருங்கள். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அந்தகனே போற்றி, அந்தகனே போற்றி, அனந்தனே போற்றி, அகத்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். அந்தகன்னா யமன். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 4 வடக்கு வெள்ளை. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, காலையிலையும் ராத்திரியும். தயவு செய்து லலிதா சகஸ்ரநாமம் பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கவுரை எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசி ஆத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, இந்த 2 நாட்களும் சூப்பர். 3 ராசிகளும் தான் அப்படி இருக்கு. அதுல ஒண்ணு உங்களுது. பிரமாதம், முன்னேற்றம், கலகரிங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். திருஷ்டி இருக்காதா? மனசுல ஒரு மந்திரம் ஓடி அதை குறைக்கணும்ல. ஓம் பிருகுவே போற்றி, பீஷ்மரே போற்றி. 2 மந்திரமும் சொல்லுங்க. அனுகூலமான எண் 7 மேற்கு சிவப்பு. விநாயக பெருமானுக்கு கோயில்ல வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு கருப்பு துணி அல்லது நீல நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் சூப்பரா இருக்கு. வெள்ளி சனி 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி அதிகம். உங்களோட பேச்சு சாமர்த்தியம் பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். என்ன திருஷ்டி இருக்கும், பிறருக்கு உங்க மேல வைத்தறிச்சல் இருக்கும். மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் வீரணியே போற்றி, வீரணியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். விநாயக பெருமானுக்கு கோயில்ல வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு கருப்பு துணி அல்லது நீல நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். வெள்ளி சனி 2 நாளும் சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். விநாயக பெருமானுக்கு காலையில் ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை, வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம், நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார், வாங்கி படித்து பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஆமாம், மறந்துடாதே. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் லம்போதரனே போற்றி, லலிதாம்பிகையே போற்றி. லம்போதரன்னா பெரிய வயிறு, உதரன் வயிறு, லம்போதரன் பெரிய வயிறு, விநாயக பெருமான். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது, சந்திராஷ்டமம். வெள்ளி சனி 2 நாளும். சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, காலையிலையும் ராத்திரியும். தயவு செய்து லலிதா சகஸ்ரநாமம் பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கவுரை எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசி ஆத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் விம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் வினதா தேவியே போற்றி, வினதா தேவியே போற்றி.
விப்ரசித்தியே போற்றி. 2 மந்திரம் ஓடட்டும். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 7, தெற்கு சிவப்பு. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, காலையிலையும் ராத்திரியும். தயவு செய்து லலிதா சகஸ்ரநாமம் பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கவுரை எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசி ஆத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பான நாளாக இல்லை. வெள்ளி சனி 2 நாட்களுமே சிறப்பான நாளாக இல்லை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். பேச்சு பொறுமையா இருக்கணும். பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஜெய்மினியே போற்றி, ஜெய்மினியே போற்றி, ஜடாயுவே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, காலையிலையும் ராத்திரியும். தயவு செய்து லலிதா சகஸ்ரநாமம் பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கவுரை எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசி ஆத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.